வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம காபூல் நகரத்துல இருக்க ஒரு அழகான மசூதி பத்தி பார்க்க போறோம். பேரு காபூலி பாக் மசூதி. இந்த மசூதி பாபர் காலத்துல கட்டப்பட்டுன்னு சொல்லாங்க. 15ஆம் நூற்றாண்டு முதல் பானிபட் போர்ல பாபர் ஜெயிச்சதை கொண்டாடுற மாதிரி இந்த மசூதி கட்டப்பட்டதா சொல்றாங்க. காபூலி பாக் மசூதி காபூல் நகரத்தோட நடுவுல இருக்கு. இந்த மசூதி முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மசூதிக்குள்ள ஒரு பெரிய பிரார்த்தனை ஹால் இருக்கு. அதுல நல்ல அலங்கார வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்த மசூதிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. பாபர் தன்னோட சுயசரிதையில இந்த மசூதி பத்தி எழுதி வச்சிருக்காரு. அதுல அவர் இந்த மசூதி கட்டினதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. காபூலி பாக் மசூதி முகலாய கட்டிடங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த மசூதி செங்கலும் மார்பிள் கல்லும் வச்சு கட்டியிருக்காங்க. மசூதியோட குவிமார்க்கும் தூண்களும் ரொம்ப அழகா இருக்கு. மசூதிக்குள்ள நல்ல ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் இஸ்லாமிய கலைகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. முகலாய காலத்துல இந்த மாதிரி கட்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காபூலி பாக் மசூதி நிறைய வரலாற்று நிகழ்வுகளை பார்த்திருக்கு. முகலாய பேரரசு எப்படி வளர்ந்து எப்படி வீழ்ந்துச்சுன்னு இந்த மசூதி பார்த்திருக்கு. நிறைய முகலாய மன்னர்கள் இந்த மசூதிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணினப்போ இந்த மசூதியை இராணுவ முகாமா சூட யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த மசூதி மறுபடியும் வழிபாட்டு தமா மாறி இருக்கு. இன்னைக்கு காபூலி பாக் மசூதி காபூல் நகரத்துல ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலம். இந்த மசூதிக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த மசூதி ஆப்கானிஸ்தானோட வரலாறையும் கலாச்சாரத்தையும் காட்ட ஒரு முக்கியமான மசூதியை நான் பாதுகாக்கணும். அது நம்மளோட பாரம்பரிய சின்னங்க.